உங்களுக்கு டயபெட்டிஸ் ஏதாவது இருக்கா? செக் பண்ணுங்க. ஓகே பை. அம்மா டேய் அசோக், ஆர்டர் லெட்டர் இல்லாம டென்ஷனா போன? பதவி ஏத்துக்க முடிஞ்சுதா? அம்மா காலையில எதுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆனேனே தெரியல. ஆபீஸ் போனதுமே பூஜிதா இது பெரிய விஷயமா, ஆர்டர் லெட்டரை மெயில் அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னா அதுல இருந்து ஒரு காப்பி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டா. அவ்வளவுதாம்மா, ஒரு செகண்ட்ல பிரச்சனையே முடிஞ்சிருச்சு. ஓ, ஆனா துர்காவை அந்த அளவுக்கு திட்டிட்டு போனது எனக்கு தான் கொஞ்சம் ஷேம் ஆயிடுச்சு. அசோக், நான் தான் அப்பவே சொன்னேன்ல, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம நிதானத்தை இழக்கவே கூடாது. அதுவும் நீ ஒரு லாயர், தொட்டதுக்கெல்லாம் கோவப்படலாமா? ஆமா அண்ணி, நீங்க சொல்றது சரிதான். இனிமேலாவது நான் நிதானமா இருக்க ட்ரை பண்றேன். அம்மா துர்கா இங்க? அவ ரூம்ல தான்டா இருக்கா. ஓ சரிம்மா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன அசோக், சொல்லுப்பா. பார் கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாம் நான் பதவி ஏற்றதுக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு சொன்னாங்க. பெரிய ஹோட்டல்ல கிராண்டா பண்ணணும்னு நான் பிளான் பண்ணேன். ஆனா ஜட்ஜ் மேடம் பார்ட்டி ரொம்ப சிம்பிளா இருந்தா போதும்னு சொல்லி உங்க வீட்லயே டின்னருக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அது வேறயா? ஜட்ஜ் மேடம், சீனியர் லாயர்ஸ், பார் கவுன்சில் மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் வருவாங்க. நீங்க சரின்னு சொன்னா பூஜிதாவே எல்லாரும் இன்வைட் பண்ண சொல்லிடலாம். ஏய், அதுக்கு என்ன அசோக், இவ்ளோ பெரிய வீட்ல பார்ட்டி நடத்த முடியாதா? தாராளமா பண்ணிடுவோம். அப்படி இல்லம்மா, வந்தவங்கள நல்லபடியா கவனிக்கணும், அவங்க மனசு கோணாம பாத்துக்கணும், கரெக்டா அவங்கள ரிசீவ் பண்ணி சாப்பிட வச்சு மரியாதையோட அனுப்பி வைக்கணும். ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாது. அதுக்கு என்னடா, நான் இருக்கேன், சத்யா இருக்கா, வீணா இருக்கா, ஏன் நம்ம துர்கா இருக்கா, இத்தனை பேர் பத்தாதா? அம்மா உங்க 3 பேரை சொன்னீங்க, ஓகே, துர்கா பேரையும் சேர்த்து சொல்றீங்களே. டேய் பாத்தி அசோக், ஒரு கேப் கிடைச்சா போதுமே உன் வைஃபை விட்டு கொடுத்துற. துர்கா தப்பு பண்ணிருக்கலாம், அதுக்காக தப்பு மட்டுமே பண்ணுவாளா என்ன? ஐயோ அண்ணி, சாரி அண்ணி, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். என்னம்மா, பார்ட்டி எங்கே வச்சுக்கலான்னு பூஜிதாட்ட சொல்லி எல்லாரும் இன்வைட் பண்ண சொல்லிட்டா? டேய், இன்னும் என்னடா சந்தேகம்? பார்ட்டி இங்கதான் பண்றோம். அசோக், டோன்ட் வரி, நீ ஹாப்பி ஆகுற மாதிரி ஃபங்க்ஷனை கிராண்டா பண்ணிடலாம். அப்போ ஓகே அண்ணி, நான் பூஜிதாட்ட சொல்லிடுறேன். தேங்க்ஸ், நான் ரூமுக்கு போறேன். நான் வரத்த என் ரூமுக்கு போயிட்டு வரேன். அத்தை, பார்ட்டியை ஹோட்டல்லே நடத்த சொல்லிருக்கலாம்ல. கூட்டத்தை கவனிக்கணும்னா பெண்டு நிமிந்துரும். ஹோட்டல்னா பார்ட்டி டின்னர்னு நாமளும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். வீணா, பார்ட்டி வீட்ல நடக்கட்டும்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உன்னால அதை புரிஞ்சுக்கவே முடியல பாத்தியா? இது துர்காவை விரட்டி அடிக்க நமக்கு கிடைச்சிருக்க பெரிய வாய்ப்பு. என்னத்த சொல்றீங்க? ஆமா வீணா, ஃபங்க்ஷனுக்கு வர போறவங்க எல்லாம் பெரிய பெரிய விஐபி ஆளுங்க. இது வரைக்கும் துர்காவோட ஆட்டத்தை நம்ம அசோக் தானே பாத்திருக்கான். அதுக்கே டென்ஷன் ஆகுறவன் துர்கா தன்னோட ஆட்டத்தை அந்த விஐபிங்க கிட்ட காட்டினா அசோக் என்ன ஆவான்? துர்காவை உண்டுலன்னு பண்ணிட மாட்டான். அதுக்கப்புறம் என்ன, துர்கா மேடம் ஊருக்கு போய் அம்மன் கோவில் வாசல்ல கோலம் போட்டு பூ பறிச்சு தோரணம் கட்டுவாங்க. எப்படி? அத்தை, சூப்பர் ஐடியா அத்தை.